பொண்ணோ அழகான பொண்ணோ அறிவுள்ள பொண்ணா எல்லோரும் அரவணைச்சு போற பொண்ணா அமைச்சு கொடுங்க சாமி அப்படின்னு கேட்டு இதை வந்து மாத்தி 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 ஒரு 3/4 மணி நேரம் இதை மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே உனக்குள்ள பாடிக்கிட்டே வரணும். வந்த அப்படின்னா அது அந்த நாளுக்குள்ள கண்டிப்பா இந்த சித்ரா பௌர்ணமியில அந்த நான் சொல்ற நேரத்துல நீங்க கரெக்டா இதே மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா அது பொண்ணுக்கா இருந்தாலும் சரி, ஆணுக்கா இருந்தாலும் சரி, சொத்துக்கா இருந்தாலும் சரி, நோய்க்கா இருந்தாலும் சரி, குழந்தைக்கா இருந்தாலும் சரி, அந்த ஒரு நாளுக்குள்ள அது வந்து சாத்தியமாயிரும். புரியுதா நான் சொல்றது? அதுக்கு நம்மளுக்கு இன்னொன்னு நம்பிக்கை. இத வச்சா இத பண்ணுனா கிடைக்கும். எப்படி கிடைக்குமா கிடைக்காதானா? கிடைக்காது. கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடய அதை வைக்கணும். அப்படி வச்சு பிரார்த்தனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வருஷத்துல சித்ரா பௌர்ணமியில என்ன விசேஷமான இது இருக்குங்கிறது உங்களுக்கே புரியும். ஆனா சொல்லிட்டோங்கிறதுக்காக நீங்க சும்மா உட்காந்துக்கிட்டு பிரார்த்தனை பண்ணது மாதிரி நடிச்சிட்டு போனீங்கன்னா அது நாடகமா போயிடும் இல்லையா? அது இருக்குல்ல. நம்ம பிரார்த்தனை பண்ற மாதிரி நீ உட்காந்துக்கிட்டு அப்படியே ஒரு ட்ராமா போட்டுட்டு போயிட்டேன்னு வச்சுக்கேன், நீங்க போடுற ட்ராமா இத்தினுண்டா இருக்கும், இந்த பரதேசிக்கு போடுற ட்ராமா பெரிய அளவுல இருக்கும். புரிஞ்சதா? அது ஒவ்வொன்னு சொல்றேனே, நீ சரியான முறையில வச்சிருந்தீங்கன்னா பிரார்த்தனை சரியான முறையில அந்த 45% 50 தொட மாட்டீங்க, ஒரு 40-45% தொட்டு நீங்க போயிட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னா நிச்சயமா அந்த நாளுக்குள்ள நீங்க என்ன வச்சிருக்க